செஸ்ட் பெயின் மோஸ்ட் காமனாக ரொம்ப ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அந்த செஸ்ட் பெயினால் அவதிப்படுறவங்க ரொம்ப பயந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆன அளவுக்கு இருக்காங்க. அவங்க ஒரு பெயின் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போயிட்டு உடனே இசிஜி எடுக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு அறியாமையில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு தடவை இசிஜி எடுக்கிறத நான் தப்பு சொல்ல, 30-40 தடவை இசிஜி எடுக்கிறது எகெயின் அண்ட் எகெயின் அது வந்து ஹார்ட் ட்ரபிள் தான் நினச்சிக்கிறது. செஸ்ட்டில் பெயின் வந்தால் உடனே அதுக்குள்ளே இருக்கிற ஹார்ட்லேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்கள, அதில் தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, விரல் நுனியில் வலி வரும், விரலில் வலி வரும், அது விரல்லையே தான் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்காது, சர்வைக்கல்லேருந்து வந்திருக்கும். கால் விரலில் வந்து மரமரப்போ வலியோ வரும், அது எங்கன்னு பார்த்தா இடுப்பில் இருக்கிற சயாட்டிக் நர்வ்னால வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்துலையே தான் ட்ரபுள் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அப்படியே வச்சுக்கிட்டாலும் செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிக்கிறது அதுக்குள்ளே தானே ட்ரபுள் இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற இதயத்துக்குள்ளேருந்து தான் வந்துச்சின்னு எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? எதை வச்சு ஒரு டெஸ்ட் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த டெஸ்ட்டு சொல்கிறத கூட நம்பாமல் 3 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை வலி வர்றப்பெல்லாம் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு டயக்னோசிஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது இல்லை. எந்த நோயுமே நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்து கொஞ்சம் அறியாமையாக இருக்குது. எம்ஆர்ஐ எடுத்துட்டா சரியாயிருமாங்க, சிடி எடுத்துட்டா, ஆன்ஜியோ எடுத்துட்டா சரியாயிருமாங்க, இசிஜி எடுத்துட்டா சரியாயிருமாங்கன்னா உங்களுக்கு அது தெரியும்ல உங்களுக்கே. அந்த டெஸ்ட்டெல்லாம் என்ன க்யூர் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டாக, கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு, இன்வெஸ்டிகேஷன் அது. அதை எடுக்கிறதுல ஆர்வம் காட்டுறீங்க. இது க்யூர் ஆகிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டுறதில்ல, டெஸ்ட் எடுக்கிறதுல தான் ஆர்வம். ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, இது ஹார்ட்டாக இல்லையா, அது மட்டும்தான் உங்களுக்கு தேவையாக இருக்குது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நடக்குதுன்னு தெரியல. நிறையா நோயில் அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் இந்த வலியில் இந்த நோயில் ரொம்ப ஓவராக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இந்த செஸ்ட் பெயின் 100-95% பேர்த்துக்கு எதால் வருதுன்னோ, அதுக்கான காரணம் என்னன்னோ, எந்த டிசீஸோடையெல்லாம் இது ஒத்து போகுதுன்னோ, அதுக்கு தீர்வு என்னன்னோ, அந்த தீர்வு எக்ஸசைஸ் தான். அதையும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு என்ன எக்ஸசைஸ்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல செஸ்ட்டில் வலிக்கிறது, இல்லை பிளஸ்ட்டில் வலிக்கிறது, இல்லை டெண்டர்னஸ் அமுத்துனா வலிக்கிறது, இல்லை இப்படி அமுத்துனா வலி வர்றது, அதை தவிர இந்த ரிப்ஸில் வலிக்கிறது, கீழே இருக்கிற ரிப்ஸு, நடுவில் ஸ்டர்னமில் வலிக்கிறது, அப்புறம் கையில் வலியோ மரமரப்போ இல்லை கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது, ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டைட் ட்ரெபீசியஸில் வலிக்கிறது, இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டைட் இந்த மசில் அண்ட் ட்ரெபீசியஸில் வலிக்கிறது, அப்புறம் மைக்ரைன் ஒரு பக்கம் தலைவலி, அப்புறம் வந்து தலை சுற்றுறது ஒரு பக்கம் லைட்டாக மைல்டாக 10 செகண்ட்ஸ் ஆச்சு இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் கிடினஸ். ஓகேவா? அதை தவிர நாசியா வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கிறது. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இம்பேலன்ஸ், நடக்கிறப்போ பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கிறது, காதுக்குள்ளே வலியோ காதுக்குள்ளே சவுண்டு சவுண்டு டினிட்டஸு, இங்கே லாக் ஆகிற மாதிரி, ஜால வலி, டிஎம்ஜே ஜாயிண்டில், பல்லில் வலி, மூஞ்சில் வலி, கண்ணில் மயமயன் இருக்கிறது, கண்ணில் வலியும் வர்றது, அப்புறம் வந்து இந்த இடத்துல கழுத்தில் முன்னாடி தொண்டையில் இந்த இடத்துல வலி ரேடியேட் ஆகி இந்த இடத்துல வலி, இந்த இடத்துல ஹம்பு மாதிரி இருக்கிறது, நார்மல் ஹம்பு இல்லைன்னா பஃபலோ ஹம்பு ரொம்ப பெருசாக வீங்கி இருக்கிறது, இல்லை ஓரளவுக்கு வீங்கி இருக்கிறது, செஸ்ட்டில் பெயின், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரெஸ்ட்டில் பெயின், பல்பிட்டேஷன். இப்போ இந்த பெயின் வந்துருச்சு, இது ஹார்ட்டாக தான் இருக்கும்னு நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ஆகி பால்பிட்டேஷன் அடிக்கிறது, ரொம்ப டக்குன்னு அடிக்கிறது. இதை தவிர பால்பிட்டேஷனை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு வலியாக இருக்கிறது, உள்ளுக்குள்ளே குத்துற மாதிரி இருக்கிறது, அப்புறம் வேர்த்து போயிடுது, அப்புறம் நான் சொன்ன மாதிரி இம்பேலன்ஸு. இவ்வளவு சிம்டம் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன்னு நினச்சி, இவ்வளவு சிம்டமும் ஒரு இடத்துல இருந்து தான் வருது. இவ்வளவு சிம்டமையும் நீங்கள் ஹார்ட்டோட அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்க. ஹார்ட்டோட இவ்வளவு சிம்டமும் சேர்ந்து வரவே வராது. ஹார்ட்டுக்கு இந்த சிம்டம்ஸ் கிடையவே கிடையாது. புக்கில் படித்து பாருங்கள்.
இந்த எல்லா சிம்டமுமே ஒரு இடத்துல பொருந்தும். ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற சிம்டம் தான். பிரெயினோட கூட இது பொருந்தாது, இஎன்டியோட பொருந்தாது. ஒரு சிம்டம் அந்த காதில் வலி பொருந்திருச்சுன்னே வச்சுக்கோங்க, அது அடுத்து ஏன் தலை சுற்றுனது, அடுத்து ஏன் செஸ்ட்டில் பெயின் வந்தது, இஎன்டியில் பிரச்சனைனா செஸ்ட்டில் பெயின் வருமா? ஸோ இத்தனை சிம்டமும் ஒருத்தருக்கு இருக்க தேவையில்லை. இந்த சிம்டமில் 3-4 ஆச்சு இருந்தாலே சர்வைக்கலோட தான் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த சிம்டம் எல்லாம் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற நோயினால், ஸ்பைனல் கார்டில் என்னென்ன நோயில் இந்த சிம்டம் வரும்னா, சர்வைக்கலில் ஸ்ட்ரெயின் ஆனால் கூட வரும். எந்த டெஸ்ட்லையும் கண்டுபிடிக்க முடியாது, வெறும் ஸ்ட்ரெயின். சர்வைக்கோஜெனிக் பெயின், மன அழுத்தத்தில், சோகமாக இருக்கிறதுல, ஃபியூச்சர் நினச்சி பயப்படுறதுல, தட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதில் வரும். அதை தவிர சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்தெலும்பு தேஞ்சு போகிறதுல வரும். இது டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு வீங்கிட்டா, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு தொத்திட்டு இருந்தா, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஜவ்வு விலகிட்டா, பிரேக்கியல் நியூராலஜியா, நரம்பு அழுத்திட்டு இருந்தா, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். இதெல்லாம் எல்லாம் கேட்கத்தான் இவ்வளவு சிம்டம், இவ்வளவு டிசீசஸ். ஆனால் தீர்வு ஒன்று தான், ஈஸியான தீர்வு. இந்த சர்வைக்கலில் இருக்கிற ஸ்டெனோக்ளைடோமாஸ்டர், ட்ரெப்பீசியஸ் அண்ட் சர்வைக்கல் மசில்ஸு, பெக்டோரல்ஸு, அதுக்கப்புறம் இங்கே பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், டெல்டாய்ட், பிரேக்கியோரேடியாலிஸ், பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வர்ற எல்லா மசில், இதை சுற்றி இருக்கிற எல்லா மசில், இங்கே செஸ்ட் வரைக்கும் இருக்கிற மசில், முதுகில் ஸ்கேப்புலாவுக்கு மேலே இருக்கிற மசில், எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டா போதும். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணாலே மசில்ஸ் ஸ்பேசம் குறைஞ்சி வலி குறையும். ஸ்ட்ரென்த் பண்ணிட்டா பெர்மனண்ட்டாக போயிடும். அதனால தான் மூட்டை தூக்குறவங்கெல்லாம் கடைசி காலம், வயசான காலத்தில் கூட மூட்டை தூக்குறாங்க, வலி வர மாட்டேங்குது. நம்ம தூக்குனா ரொம்ப டிஸ்க் பல்ஜ் ஆயிரும். ஆனால் ஏன் அப்படின்னா அவங்களோட சதை ஸ்ட்ராங்காக இருக்குது, சின்ன வயசுலேருந்து மூட்டை தூக்கி அதையே ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டா போதும். இங்கே இருக்கிற எந்த தொந்தரவும், நீங்கள் நினச்ச எல்லா வலியும் 3-4 நாளில் குறைஞ்சிரும், 10 நாளில் சுத்தமாக சரியாயிரும். அந்த 10 நாளில் சரியாகிற ஒரு நோய்க்கு தான் 10 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு மன அழுத்தம் ஆகிட்டு, நான் இதனால் கத்தார்லேருந்து வேலையை விட்டு வந்துட்டேங்க, இதனால் நான் யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டேங்க, இதனால் நான் ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கே வந்துட்டேங்க, இதனால் நான் சாஃப்ட்வேர் என்ஜினியர் வேலையை இழந்துட்டேன், இதனால் நான் பைக் ஓட்டுறதையே நிறுத்திட்டேன், இதனால் எங்கள் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, இப்படி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, ஒருத்தர் கூட இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி சரியும் ஆக மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் எங்கேங்கிறது எனக்கு புரியல. முடிஞ்சால் கமெண்ட்டில் எழுதுங்க. ஏன்னா எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சொல்கிறீங்க, அதை இவ்வளோ எளிமையாக எடுத்து சொல்கிறேன், எந்த ரிஸ்க்குமே இல்லை, ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணால் போயிருங்கிறேன், 3-4 நாளில் குறையுங்கிறேன். அதை கூட அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. திரும்ப மன அழுத்தத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஹாப்பியாக இருக்குது. இது எப்படியே இந்த ஃபோபியாலேயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதே உண்மையிலேயே சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டாங்களாட்டிருக்கு. ஸோ அதனால் இப்படி எக்ஸசைஸ் பண்ணால் இது கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். இன்றைக்கி வேணால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3-4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அந்த எக்ஸசைஸ்லேயே ஃபுல்லாக சரியாயிரும் நான் சொல்ல. ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7, எலிவேஷன் 10 கவுண்ட்ஸ், ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ், இது 7. அப்புறம் இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி, இதுக்கு மேலே இந்த எக்ஸசைஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன், நிறையா இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு நாளைக்கு 1 hour, 10 நாளைக்கு 10 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி தரணும். பட் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கிடைச்ச இந்த 5 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். இதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு இதுவே க்யூர் ஆகும்னு நான் கிளைம் பண்ணல. ஸோ இதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம். ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.